ஒரு புது கட்சின்னு வரும் பொழுது அதில் போய் உறுப்பினர்களாக சேர்றது, குறிப்பாக வந்து இளம் ஆலிம்கள்லாம் வந்து இப்போ நிறைய அந்த உறுப்பினர்களாக சேர்றாங்க. அப்போது ஏற்கனவே நம்ம மூத்த உலமாக்கள்லாம் அந்த பழைய கட்சிகளுடைய நிலைப்பாடை கண்டித்து தான் அப்பப்போ அறிக்கை விடுறாங்க, உங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி. அப்போ இந்த இளைஞர்கள் இதில் எப்படி நிலைப்பாடை கொண்டு வரணும், இளம் ஆலிம்களும் இளைஞர்களும்? ஆமாம், இது ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டை தான் நீங்கள் தொட்டிருக்கீங்க. பொதுவாக வந்து என்னென்னா, ஒரு அரசியல் கட்சி என்பது ஒரு தத்துவத்தை பின்புலமாக கொண்டு இயங்கணும். சும்மா அரசியல் கட்சிங்கிறது என்ன, நல்ல பேர் எம்பி ஆகிறது எம்எல்ஏ ஆகிறது கிடையாது. ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் வந்து வரப்போகுது. எல்லா அரசியல் கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்துக்காக தான் தொடங்குறாங்க. ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு வந்துச்சுன்னா எந்த தத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் ஆட்சியை நடத்துவீங்க? சமூக நீதினா என்ன? முதலாவது சோசியல் ஜஸ்டிஸ்னா என்னது தெரியுமா உங்களுக்கு? இந்துத்துவா அப்படின்னா என்னது? பிராமணியம்னா என்னது? கான்ஸ்டிடியூஷன்னா என்னது? ஒரு மனிதனுக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய ரைட்ஸ்னா என்ன, உரிமைகள்னா என்ன, எதுவுமே தெரியாமல் நீங்கள் வந்து மக்கள் அதிகமாக இவரை விரும்புகிறாங்க, அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு, நாளைக்கு அவர் ஆட்சியை பிடிச்சிருவாரு அப்படின்னு போய் நின்று அவர் பின்னால் போய் நீங்கள் நின்னீங்கன்னா எந்த தத்துவ பின்புலமும் இல்லாத ஒரு மனிதனால் மக்களை காப்பாற்ற முடியாது. ஆனால் நல்லது செய்வாருன்னு சொல்கிறாங்களே. இது ரிஸ்க் எடுக்க வேண்டிய நேரம் அல்ல. இது ரிஸ்க் எடுக்க வேண்டிய டைம் கிடையாது. இப்போ வந்து ரொம்ப சேஃபாக இந்த 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 பேச வந்து கடந்துடணும். இந்துத்துவம் ஒரு 15 வருஷமாக ஆட்சியில் இருக்க போகுது. 10 வருஷம் இருந்து முடிச்சிருச்சு, 3ஆவது டைம் இது. சரியா? முஸ்லீம்களை வேட்டையாடுறதுக்காக வேண்டிய சட்டங்களை கொண்டு வர்றாங்க. நீங்கள் இந்த நாட்டில் இருக்காதீங்க, வெளியில் போங்கன்னு சொல்கிறாங்க. நீங்களெல்லாம் வந்து ஊடுருவல்காரர்கள், இன்ஃபில்ட்ரேட்டர்னு உள்துறை அமைச்சரே சொல்கிறாரு, பிரதமரே சொல்கிறாரு, கான்ஸ்டிடியூஷன் பாதுகாக்க வேண்டியவங்க. இந்த நேரத்தில் வந்து நீங்கள் எப்படி ரிஸ்க் எடுக்க முடியும்? நான் ஒரு புது ஆயுதத்தோடு நான் அவங்கள வீழ்த்திடுவேன், அந்த ஆயுதம் வெறும் அட்டக்கத்தியா அல்லது வந்து துப்பாக்கியான்னு தெரியாமல் அந்த ஆயுதத்தை நான் எடுத்து இவ்வளோ பெரிய எதிரியை நான் வீழ்த்திடுவேன், ஒரு 100 ஆண்டு கால இயக்கம் நடத்தியிருக்கான், அவனை நான் வீழ்த்திடுவேன்னு ரிஸ்க் எடுக்க வேண்டிய நேரம் இது இல்லையே. ஒரு பழைய ஆயுதம், கூர்மையான ஆயுதம், பல களங்களில் அது எதிரிகளை வந்து வீழ்த்தி இருக்கு. நான் ஒழுங்காக வீச தெரியாமல் என் மேலே அது சில நேரங்களில் காயத்தை உண்டாக்கிருச்சு. அதுக்கு காரணம் அதை எனக்கு ஒழுங்காக யூஸ் பண்ண தெரியலைங்கிறதுனால. இல்லை, நான் முந்தா நாள் அந்த ஆயுதத்தை எடுக்கும்போது என் கையில் பெருவிரலில் புண்ணு வந்துருச்சு, என் நெஞ்சை வந்து அந்த ஆயுதம் கிழிச்சு விட்டுருச்சு, அதனால் நான் வேற ஒரு ஆயுதத்தை எடுக்க போகிறேன்